வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. தினமும் அல்லது வாரத்தில் 3 முதல் 4 முறை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப், அதாவது சுமார் 100 கிராமில் ஆரம்பித்து 150 கிராம் வரைக்கும் சமைத்து நம்ம அந்த கொத்தவரங்காயை எடுத்துக்கொள்ளலாங்க. இதை சாப்பிடக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதாவது கொத்தவரங்காயை மதிய உணவில் சேர்த்துக்கொள்வது மிகவும் சிறந்த நேரமாக உங்களுக்கு இருக்கும். அது உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து மதிய வேளையில் செரிமானத்தையும் சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி அளவில் நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொத்தவரங்காய் உங்களுக்கு வழங்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ டயபெட்டிஸை கொத்தவரங்காய் நமக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணும். இதுக்கான விளக்கம் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காயில் கிளைசிமிக் குறியீடு, அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ் மிகவும் குறைவுங்க. ஸோ இதில் கார்போஹைட்ரேட்லாம் இருக்காது, நார் சத்து தான் இருக்கும். அப்போ கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையானது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் உறிஞ்சப்படக்கூடிய வேகத்தை நமக்கு மெதுவாக்குகிறது. அதாவது உடனே நம்மளுடைய பிளட்டில் சுகருடைய லெவலாம் இன்க்ரீஸ் ஆகிடாது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் இன்சுலின் சுரப்பு சீராக இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் ரத்த சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயர்த்துவது கட்டுப்படுத்தப்படும். ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிட்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க கொத்தவரங்காய். உங்களுடைய ஹார்ட்டோடைய ஹெல்த் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் நார் சத்து, இது ரெண்டும் தான் உங்களுடைய இதயத்தை பாதுகாக்குது. பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள் என்று சொல்லக்கூடிய பிபி ப்ராப்ளம், அந்த பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை நமக்கு நீக்கிவிடும். இதனால அந்த ரத்த நாளங்களில் எந்த இறுக்கங்களும் இல்லாமல் ரத்த நாளங்கள் விரிவுபடுத்தப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடலெங்கும் செல்லும். ஸோ இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் விரிவாக செல்லும். இப்போ ரத்த நாளங்களில் எந்த இறுக்கங்களும் கிடையாது. ஆனால் ரத்த நாளங்களில் எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பு உங்களுக்கு படிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருக்குங்க இல்லையா, எல்டிஎல், அதை நீக்கிவிடும். மேலும் கெட்ட கொழுப்புகள் படியாமலும் பாதுகாத்துக் கொள்ளும். இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொழுப்பு மட்டும் பாதுகாக்கும். இதனால போதுமான அளவுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைத்து கொண்டே இருக்கும். இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கும். இதயத்தினுடைய செயல்பாடும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த ஒரு ப்ராப்ளமே உங்களுக்கு ஏற்படாமல் இதயத்தை நீங்கள் பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். எலும்புகளை வலுவாக்கக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கொத்தவரங்காய். ஸோ போனுடைய ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கொத்தவரங்காயில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. ஸோ இது எலும்புகளினுடைய அடர்த்தியை நமக்கு அதிகரித்து பற்கள் மற்றும் எலும்புகளை வலுவாக மாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு. இப்போ முதியவர்கள்லாம் கொத்தவரங்காயை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக் கொள்ளும் போது மூட்டு வலி மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகளை அதை தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் பன்மடங்கு அவங்களுடைய உடல் எலும்புகளை அவங்க பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். எலும்புகள் அங்கங்கே குத்துவது போன்ற வலி ஏற்படுதல், கை கால்கள் தளர்ந்து போகிறது, முதுகு வலி, தோள்பட்டை வலி ஏற்படுறது, இந்த மாதிரி எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே யாருக்குமே இருக்காது. கொத்தவரங்காயை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலும்புகள் பன்மடங்கு பலம் பெறும். உடல் உறுதியாக உங்களுக்கு இருக்கும். செரிமான மண்டலத்தை பலப்படுத்தக்கூடியதுங்க கொத்தவரங்காய். ஸோ டைஜஸ்டிவ் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உணவு நார்ச்சத்து, அந்த டயட்ரி ஃபைபர் என்ன பண்ணும் அப்படின்னா குடலினுடைய இயக்கத்தை சீராக வைத்து மலச்சிக்கல் அப்படின்ற அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறது. செரிமான கோளாறுகளை நீக்கி வயிற்றை இலகுவாக வைத்திருக்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களிலிருந்து நீங்கள் வெளியேற்றி கொண்டு நலமாக உங்களுடைய செரிமான மண்டலத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்ன அப்படின்னா கொத்தவரங்காயில் வளமான அளவில் இரும்பு சத்து, அயன் இருக்கு. ஸோ இரும்பு சத்து உங்களுக்கு போதுமான அளவு கிடைக்கும் போது
குறைந்த இரத்த சிகப்பணுக்களினுடைய அளவு வந்து இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்தப்பட்டு உற்பத்தி செய்யப்படும். இப்போ இரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும் போது அதில் இருக்கக்கூடிய இரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். ஹீமோகுளோபின் தான் உங்களுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவு கரெக்டான லெவலில் இருக்கிறதால தான் உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளைவே கிடைக்கும். ஆக்சிஜன் சப்ளை இருக்கிறதால தான் நீங்கள் சுறுசுறுப்பாகவே இயங்குவீங்க. இல்லைனா உங்களுக்கு மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்பட்டது, இந்த மாதிரி ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள்லாம் தென்படும். ஸோ இதை நீக்கிறதுக்கு தான் முன்னாடியே இரும்புச்சத்து பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளணும். இரும்புச்சத்து பெற்று ரத்த சிகப்பணுக்கள் அதிகரித்து ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா சுறுசுறுப்பாக நம்ம இயங்கலாம். நமக்கு ரத்த சோகையெல்லாம் இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவ நன்மைகள் பெறணும் அப்படின்னா கொத்தவரங்காயை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.